அன்பு பிள்ளைகளே, மீண்டும் கர்த்தருடைய வார்த்தைகளோடு தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் இந்த வெள்ளிக்கிழமையின் காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. அன்பான உடன் விசுவாச பிள்ளைகளே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு கொடான கொடி ஸ்தோத்திரங்களை ஏறெடுத்து தேவ சமூகத்தில் வந்திருக்கிற உங்கள் அனைவருக்கும் நம் ஆண்டவரும் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்தின் இந்த காலையின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் நம் அனைவரோடு கூட இருப்பாராக. நேற்றைய தினத்திலும் அதற்கு முந்தைய தினத்திலும் கிறிஸ்தவர்கள் யார் என்பதை குறித்து நாம் தியானித்தோம். இயேசு கிறிஸ்துவை குறித்து பேசுவதும் இயேசு கிறிஸ்துவோடு பேசுவதும் இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் மீது ட்ரஸ்ட் இன் ஜீசஸ், அவர் மீது விசுவாசம் வைப்பதையும் நாம் இன்றைக்கு 3வது நாளாக தியானிக்கப் போகிறோம். கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் ஒவ்வொருவரும் தேவ சமூகத்தில் தங்களை ஆண்டவருக்கு சாட்சியுள்ள பிள்ளைகளாக ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி என்றால், ஒருவன் கிறிஸ்தவனாய் இருப்பதால் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து அதை நிமித்தம் தேவனை மகிமைப்படுத்த கடவன். 1 பேதுரு 4:16 இந்த வாசகத்தை வாசிக்கலாம். கிறிஸ்தவர்களாய் இருப்பவர்கள் பாடுபட்டால் வெட்கப்படாமல் இருந்து பாடுபட்டு தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த வேண்டும். அன்பு பிள்ளைகளே, நாம் நம்முடைய வாழ்க்கையில் தேவனோடு நாம் எப்படி இருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். நீங்கள் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஏனென்றால் தேவனுடைய ஆவியாகிய மகிமையுள்ள ஆவியானவர் உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுகிறார். அன்பு பிள்ளைகளே, இந்த வாசகத்தை 1 பேதுரு 4:14 வசனத்தில் வாசிக்கலாம். நாம் கிறிஸ்துவ நிமித்தம் நிந்திக்கப்பட்டால் பாக்கியவான்கள். ஆண்டவர் சொல்லுக, ஏனென்றால் தேவனுடைய ஆவியானவர் மகிமையுள்ள ஆவியினுடைய உங்கள் மேல் தங்கியிருக்கிறார். அவர்களாலே தூஷிக்கப்படுகிறார், உங்களாலே மகிமைப்படுத்துகிறார். கிறிஸ்துவனுடைய நாமத்தை ஏற்றுக்கொள்கிற பிள்ளைகள் ஒவ்வொருவரும் ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. நாம் சற்று யோசித்து பார்ப்போம். நாம் தேவனுக்குள் வாழ்கிற அந்த வாழ்க்கை நியமங்கள் எப்படி காணப்படுகிறது என்றால், அங்கு வேதம் சொல்லுகிற வார்த்தை, நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் ஆண்டவருடைய விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய மகிமையை நாம் எப்படி பெற்றிருக்கிறோம். வேதாகமம் சொல்லுகிறது, நாம் மிகவும் தேவனுக்குள் ஒரு மகிமையுள்ள ஒரு அனுபவத்தை நாம் பெற்றுக்கொள்கிறோம் என்றால், அந்த மகிமையுள்ள அனுபவம் நமக்குள்ளாக நாம் எப்படிப்பட்ட வேத சத்தியங்களிலே நாம் நிலைத்திருக்கிறோம் என்பதை அங்கு வேதம் நமக்கு சொல்லுகிறது. 1 பேதுரு 2:21 வசனத்தில், இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள், ஏனெனில் கிறிஸ்துவும் உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி உங்களுக்கு மாதிரியை பின் வைத்து போனார். கிறிஸ்துவனுடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கிற ஒரு விசுவாசம் நமக்கு வேண்டும். ஏனென்றால் அந்த விசுவாசத்திலே நாம் மிகுந்த வல்லமை பெற்றவராகி அவருடைய
அடிச்சுவடுகளை பின்பற்றி நடக்கும்போது நாம் எக்காலத்திலும் ஜெயிக்கப்பட்ட ஒரு அனுபவத்தை உடையவர்களாக நாம் காணப்படுகிறோம். இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருக்குள் வாழ்கிற நாம் எப்படிப்பட்ட அழைப்பினை நாம் பெற்றிருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் என்றால், நாம் அவர் நிமித்தம் ஒருவேளை நமக்கு அந்த பாடுகள் வரும் என்று சொன்னால், அந்த பாடுகளின் நிமித்தம் நாம் பயப்படாமல் நாம் தேவ வார்த்தைகளை கொண்டு எந்த அளவு நாம் மகிமைப்பட வேண்டும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இங்கு 1 கலாத்தியர் 4வது அதிகாரம் 16வது வசனம் சொல்லுகிறது, நான் உங்களுக்கு சத்தியத்தை சொன்னதினால் உங்களுக்கு சத்துருவானேன் என்று சொல்லுகிறார். என் சிறு பிள்ளைகளே, கிறிஸ்து உங்களிடத்தில் உருவாகும் அளவும் உங்களுக்காக மறுபடியும் கர்ப்ப வேதனைப்படுகிறேன். கலாத்தியர் 4:19 சொல்லுகிறது, கிறிஸ்து நமக்குள் உருவாகும் அளவும் நமக்காக தேவன் கர்ப்ப வேதனைப்படுகிறார் என்று இங்கு வேதம் சொல்லியிருக்கிறது. இன்றைக்கு நாம் தேவ சமூகத்தில் அவருக்குள் வாழ்கிற ஒரு அனுபவத்தை நாம் எப்படி நம்புகிறோம்? தேவனை குறித்த வைராக்கியம் உனக்கு உண்டென்று எண்ணுகிறேன், ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லை என்று ஆண்டவர் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளான வைராக்கியம் நமக்கு உண்டு, ஆனாலும் அது அறிவுக்கேற்ற வைராக்கியம் இல்லையே என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்படி என்றால் நாம் தேவனை அறிந்திருக்கிற அறிவில், அவருக்குள்ளான பலத்த கிருபையிலே நாம் தேவனுக்கு சாட்சியாக இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் நாம் தேவனை எந்த அளவு சார்ந்து வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம் என்பதை யோசித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்முடைய ஜீவியத்தின் காலங்களில் நாம் ஆண்டவருக்குள்ளான அழைப்பை பெறும்போது அந்த அழைப்பிலே நமக்கு கொடுக்கப்பட்ட பாக்கியம் என்ன? இங்கு பவுல் சொல்லும்போது பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தில் 1வது அதிகாரம் 29வது வசனத்தில் அவர் சொல்லுகிறார், ஏனெனில் கிறிஸ்துவின் இடத்தில் நீங்கள் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அவர் நிமித்தமாக பாடுபடுவதற்கும் உங்களுக்கு அருளப்பட்டு இருக்கிறதே என்று சொல்லுகிறார். கிறிஸ்துவ நிமித்தம் நாம் விசுவாசத்திற்கு மாத்திரமல்ல, அதன்படி பாடுபடுவதற்கும் நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். தேவனிடத்தில் விசுவாசம் என்று சொல்லுகிற நாம் அந்த விசுவாசத்திலே நிலைப்பதற்கு சில பாடுகளை, சில சங்கடங்களை நாம் பெற வேண்டி இருக்கிறது என்று வேதம் நமக்கு சுட்டி காட்டுகிறது. எனக்கு பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த வார்த்தைகளை நாம் எந்த அளவு தேவ சமூகத்தில் நம்ம ஒப்புக் கொடுத்திருக்கிறோம் என்பதை சற்று யோசித்து பார்ப்போம். 1 தீமோத்தேயுவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் அங்கு 6வது வசனம் இப்படி சொல்லுகிறது, தேவனுக்குள் இருக்கிற நாம் எந்த அளவு தேவனுக்கேற்ற வழிமுறைகளை நாம் கை கொண்டு நடக்கிறோம் என்பதை அங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். இவைகளை சிலர் நோக்காமல் வீண் பேச்சுக்கு இடம் கொடுத்து விலகி போனார்கள். சிலர் தங்கள் சுய இச்சைகளுக்கேற்ற வார்த்தைகளை பேசி தேவனுடைய சத்தியத்திற்கு செவி கொடுக்காமல் போகிறதை நாம் பார்க்கிறோம். எனவேதான் ஆண்டவர் சொல்லுகிறார், இவைகளை சிலர் நோக்காமல் வீணான வார்த்தைகளை கேட்டு அந்த பேச்சுக்கு இடம் கொடுத்து சத்தியத்தை விட்டு விலகி போகிறார்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனாலும் விசுவாசம் எல்லோரிடத்திலும் இல்லை என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அன்பு பிள்ளைகளே, விசுவாசமானது நம்பப்படுகிற உறுதியும் காணப்படாத நிச்சயமாய் இருக்கிறது என்று எபிரேயர் 11:1 நாம் வாசிக்கிறோம். நாம் காண்கிறதை நம்புவது நம்பிக்கை அல்ல, காணாததை நம்புவோம் என்றால், காணாததை நாம் கேள்விப்பட்டு இருக்கிறோம், அதை நம்புவோம் என்றால் அதுதான் விசுவாசம் என்று
இங்கு வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இத்தனை யுக யுக காலமாக நாம் நம்முடைய மூதாதையர்கள் வாழ்ந்து வருகிற இந்த லோகத்தில் நம்மை ஆண்டவர் தெரிந்து கொண்டது எப்படி என்றால், அவருடைய மகத்துவத்தின் பிள்ளைகளாக நாம் இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பினபடியால் நம்மை தெரிந்து கொண்டார். இந்த லோகத்தில் எத்தனையோ பேர்கள் உண்டு. ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டார் என்றால் அது அவர் நம் மீது காட்டுகிற கிருபை. அந்த கிருபைக்கு நாம் இயேசு மீது வைக்கிற விசுவாசம் என்னவென்றால், சில நேரங்களில் அவர் மீது வைத்திருக்கிற நம்பிக்கையிலே நாம் சிலவித இக்கட்டுகளுக்கும் துன்பங்களுக்கும் ஆபத்துகளுக்கும் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலை வரும். ஆனாலும் அவைகளிலிருந்து ஆண்டவர் நமக்கு நல்ல விடுதலைகளை கொடுப்பார் என்று வேதம் கற்றுக் கொடுக்கிறது. இஸ்ரவேலை காக்கிறவர் உறங்குவதும் இல்லை தூங்குவதும் இல்லை என்று வேதம் சொல்லுகிறது. எனவே இந்த மூன்றாவது அந்த பாடமாக இன்றைக்கு நாம் கற்கப் போகிறது, தேவன் மீது விசுவாசம் வைத்திருக்க வேண்டும். தேவன் மீது நாம் கொண்டிருக்கிற நம்பிக்கை தேவனுடைய பரலோகத்தின் ராஜ்யத்தின் ஞானத்தை பெற்றுக்கொள்வதற்கு சமம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவ பிள்ளைகளே, நம்மிலே பலம் கொள்ளுகிற ஒவ்வொரு அனுபவமும் நாம் கர்த்தருக்குள் செய்கிற காட்டுகிற பெரிதான ஒரு ஆசீர்வாதம். அதை நாம் நம்பி கர்த்தருக்கு பிரயோஜனமுள்ளதாக நாம் நம்மை ஒப்புக் கொடுத்து இந்த 3 நாட்களும் தேவனோடு பேசுதல், தேவனை பற்றி பேசுதல், தேவனுடைய விசுவாசத்தை பற்றி நாம் வாழுதல், இந்த 3மே உடையவர்களே கிறிஸ்தவர்கள் என்பதை ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். இன்றைக்கும் அந்த நம்பிக்கையில் இந்த பின்னணியில் நம்முடைய வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று விரும்புகிற தேவனுக்கு கேட்டுக்கொண்டிருக்கிற நாம் அந்த அடிப்படையிலே நம்முடைய வாழ்க்கையை தொடர்வோம் என்று வாக்குறுதி கொடுப்போமா தேவனுக்கு? அப்படி வாக்குறுதி கொடுக்க விரும்புகிற நீங்கள் எல்லோரும் என்னோடு கூட இப்பொழுது ஜெபத்திலே உங்களை ஒப்பு கொடுக்க அழைக்கின்றேன். ஜெபிப்போம். அன்பு ஆண்டவரே, உம்முடைய வார்த்தைகளை கேட்கிற எங்கள் ஒவ்வொருவருக்குள்ளும் உம்முடைய கிருபை இருந்து உம்முடைய வல்லமை இருந்து எங்களை காத்து பலப்படுத்தி கர்த்தருக்காக காத்திருக்கிற ஒரு அனுபவத்தை நாங்கள் பெற்றாலும் இன்றைக்கு நாங்கள் பெயருக்கு மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் உண்மையில் உம்மோடு கூட அன்பு கூறுகிறவர்களாய் காணப்பட எங்களை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வந்திருக்கின்ற எங்கள் ஒவ்வொருவரோடும் உம்முடைய கிருபை சமாதானம் இருந்து இந்த வார்த்தைகளின்படியே நாங்கள் நடக்க எங்களை நீர் உமக்கேற்ற பிள்ளைகளாக உருவாக்கும். ஒருவேளை இதுகாரம் அப்படிப்பட்ட பயணத்தில் நாங்கள் பயணம் செய்ய முடியவில்லை என்றால் இனி வரக்கூடிய காலங்களிலாவது நாங்கள் உம்மோடு பயணம் செய்கிற ஒரு அனுபவத்தை எங்களுக்கு தாரும். எல்லாம் வல்ல ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டி கேட்கிறேன், எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். அன்பு பிள்ளைகளே, கேட்ட வார்த்தைகள் நம்முடைய விசுவாச வாழ்க்கைக்கு இந்த 3 நாளும் கேட்ட சத்தியங்கள் ஒவ்வொரு பாகமாக இன்றைக்கு 3வது பாகத்தை குறித்து கேட்டோம். இந்த சத்தியங்கள் உங்களை விசுவாசத்திற்குள் வழிநடத்தும் என்று கர்த்தருக்குள் நான் நம்புகிறேன். கேட்கிற பிள்ளைகள் தயவுகூர்ந்து சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் இதை சப்ஸ்கிரைப் செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். மீண்டும் நாளை சந்திப்போம். உங்கள் போதகர் ஜி.கே. ராபர்ட். கர்த்தர் நம்மோடு இருப்பாராக. ஆமென்.